லைவில் வந்து அமித், கானா வினோத், கமருதீன் அண்ட் அரோரா 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கேங்கே பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கு. ஏன்னா அது ஒரு மாதிரி டாக்ஸிக் ஃப்ரீ கேங். உட்காந்து பேசும்போது அவங்க வந்து பார்வதி பற்றி சொல்கிறாங்க. அரோரா வந்து அவங்களோட க்ரீவன்சஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நீ அங்கே பேசினா கம்ப்ளீட்டாக வர மாட்டேங்கிறேன்னு, சாப்பிட கூட நீ வரலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கமருதீன் சொல்கிறாரு, நீ என்னை கூப்பிட்டுருக்க வேண்டியதானே அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் டீசன்சி இருக்குடா, நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் அப்படி வந்து கூப்பிட முடியாது, ஆல்ரெடி என் பேர் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா, அரோராவும் கமருதீனும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறத வந்து உடைக்கிறதுக்காக பார்வதி வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறாங்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கமருதீனை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்புறம் கமருதீனும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அரோரா புலம்புறாங்க. இதுவே தான் இது ஒரு ரொட்டேஷனில் நடந்துக்கிட்டே இருக்குது சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா கமருதீன் நினச்சி போய் தனியாக போய் படுத்துடுறாரு. பின்னாடியே கானா வினோத் போகிறாரு. இங்கே வந்து அரோரா வந்து அமித் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, அவள் இல்லாத நேரம் தான் என்கிட்ட பேசுகிறான். முதல்ல ஃபஸ்ட்டு டே ஒன்லேயே நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அப்புறம் துஷ் கூட என்னோடய ரிலேஷன்ஷிப்பை அவன் ரெஸ்பெக்ட் பண்ணான். அதுக்கப்புறம் துஷ் போனதுக்கப்புறமும் அவன் என் கூட நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தான். நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஆனால் அவள் வந்து பேசினோடனே அப்படி நட்டாத்தில் விட்டுட்டு போன மாதிரி இப்படியே பாதியில் கழட்டி விட்டுட்டு அப்படியே போயிடுறான். அப்போது 2 வாரமாக அவளை பற்றி அவள் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு அவளோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்கிறான். அப்போ இதில் எது உண்மை? என்னை எதுக்கு அப்போ அவ்வளோ கேர் பண்ணுறான்? அவள் கூட பேசாத டைமில் மட்டும் எனக்கு ஊட்டி விடுறான், என்னை ரொம்ப ஃப்ரெண்டாக பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அவள் இல்லாதனால தான் என்கிட்ட பழகுறானா, இல்லைன்னா வந்து என்னை வந்து அவளை வெறுப்பேற்றுறதுக்காக என்கிட்ட பழகுறானா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. இந்த அமித் உண்மையிலே ஜெம். இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து லைஃப்பில் இருக்கிறது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்கிறாரு உடனே, சீச்சி கண்டிப்பாக சூதுவாது கிடையாது கமருதீனுக்கு, அந்த மாதிரி அவளை வெறுப்பேற்றுறதுக்காக உங்ககிட்ட பழகிருக்கவே மாட்டான், டெஃபினட்டாக கமருதீன் மேலே அந்த கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாரு. உடனே அரோரா சொல்கிறாங்க, வேணும்னு பண்ணுறான்னு நான் சொல்லலை, பட் ஒருவேளை சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படி பண்ணுறானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கும் கமருதீனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அதில் வந்துட்டு கானா வினோத் கிட்ட கமருதீன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு, நான் அப்போ கஷ்டப்பட்டு நான் விளையாண்டேன்டா, நானும் அதில் ஏதோ ஒரு சின்ன ரூல் பிரேக் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மற்றவங்கள மாதிரி அந்த ரூல் பிரேக் பண்ணியிருந்தேன்னா நானும் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் முன்னாடியே நான் முடிச்சிருப்பேன், நான் அதை நான் பண்ணலை. அப்போ நான் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு வரும்போது நீ வந்து நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு நீ சொன்னது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறாரு. உடனே கானா வினோத் சொல்கிறாரு, டே என்னடா நீ சின்ன பிள்ளையாடா இதுக்கெல்லாம் கோவிச்சிட்ருக்கு அப்படின்னோடனே கமருதீன் சொல்கிறாரு, இல்லைடா என் மனசில் பட்டதை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னோடனே உனக்கு அமித்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறாரு. உடனே கானா வினோத் சொல்கிறாரு, அமித் கூட நான் பாட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன், அரோரா கூட நான் சும்மா ஜாலியாக இருப்பேன், ஆனால் என் பர்சனல் நான் பேசுகிறது எல்லாமே உன் கூட தான்டா, நீ சின்ன பையன் மாதிரி இதுக்கெல்லாம் கோவப்படாதுடா, நான் சாப்பாடு தீண்டு போயிடும்னு ஓடி போனேன்டா, அவ்வளோதாண்டா அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் சொல்கிறார். அதுக்கப்புறமா இவர் கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நான் யார் கூடயும் விளையாட போகிறதே கிடையாது, நான் 2 பேர்த்து கூடயும் பேச மாட்டேன், இனிமேல் நான் தனியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் சொல்கிறது எல்லாமே காற்றுல தான் எழுதி வைக்கணும், இல்லைனா தண்ணியில் தான் எழுதி வைக்கணும், ஏன்னா அது எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஆனால் பார்வதி கூட பேச ஆரம்பித்தோடனே இன்றைக்கி மத்தியானமே ஃபுல் காசிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் வந்துட்டு திவ்யாவை நான் நாமினேட் பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே பார்வதி பயங்கரமாக சிரித்து சந்தோஷப்பட்டுட்டு, ஐயோ சுபிக்ஷா மட்டும் எஸ்கேப் ஆகிட்டாலே, அதை தான் என்னால் தாங்கிக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ கமருதீனுக்கு புரியணும், கமருதீன் இந்த பக்கம் சேர ஆரம்பித்த உடனே அவர் டோட்டலாக ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நெகட்டிவ் பர்சனாலிட்டியாக தெரிகிறாரு. அது ஏன் அவருக்கு புரியலைங்கிறது தெரியல. பட் எனக்கு வந்து எல்லா ஹோப்பும் போயிடுச்சு. இனிமேல் அவர் இப்படி தான் இருப்பார், அவராக தெரிஞ்சுக்கிட்டு விளையாண்டா சரி, இல்லைன்னா அவரோட சான்ஸில் அவரே தான் மண்ணள்ளி போடுறாருன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.